ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொரிஷியஸில் கெசெலா நேச்சர் பார்க் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே குரங்கு பொம்மை, இங்கே பறவை பொம்மை வச்சுருக்காங்க. இதுதான் உள்ள மெயின் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். இங்கே காண்டாமிருகம் இமேஜ், சிங்க இமேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கார் வேறு நான் இங்கே நிற்கிறேன், என்னை ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாமிருக பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கெசெலான்றது வந்து கல்லாலேயே சதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சிங்க இமேஜு. இது மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே போகும்போது பேக்கை தான் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவுட் சைட் ஃபுட் வந்து உள்ளே அலோவ்டு இல்லை. இது வந்து டிக்கெட் கவுண்டரு. உள்ளே இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட்டுன்னு இருக்கும். ரெசிடெண்ட்டில் நம்ம இருந்தோம்னா அமௌண்ட்டு கம்மி, நான் ரெசிடெண்ட்டில் இருந்தோம்னா அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. இதில் வந்து உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து அந்த மேப் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப்பில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உள்ளே என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நம்பரில் கொடுத்துருப்பாங்க. உள்ளவே நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உள்ளே நிறைய கடைங்களெல்லாம் இருக்கும். பாருங்கள், இந்த வேனில் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்கள், உள்ளே இப்படி தான் இருக்கும் சீட்டுங்கள்லாம். பாருங்கள், கிளம்பிடுச்சு. இப்போ போகிற வழி எல்லாமே காடு மாதிரி தான் இருக்கும். அப்படியே காட்டுக்குள்ளே போக மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கெசெலா நேச்சர் பார்க்கு 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு போட்டிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான நிறைய கேம்ஸ் இருக்கும். நான் வீடியோவில் போக போக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இலந்த பழம் மரம் இங்கே நிறைய இருந்துச்சு. அதையும் நான் வீடியோவில் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு துலாவாக்கா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் உங்களுக்கு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் சஃபாரி உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம இங்கே வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து இன்னொரு வேனில் கூப்பிட்டு போவாங்க. உள்ளவே நம்ம ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உள்ளே ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். ப்ளேஸும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மொரிஷியஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நம்மளை விட்டுருவாங்க. இங்கே வந்து நம்ம உக்காந்துக்கணும். இங்கேருந்து இன்னொரு வேனில் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. வேனில் போகிறவங்களும் போகலாம். இல்லைனா ஈக்கோ ரைடர்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஜஸ்ட்டு பைக் மாதிரி தான். அதுலேயும் நம்ம சுற்றி போய் பார்க்கலாம். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளை வேன்லேயே கூப்பிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு காண்டாமிருகத்தை தான் காமிப்பாங்க. காண்டாமிருகம் வந்து இங்கே 2 தான் இருக்கும். நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு காண்டாமிருகம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வேன் விட்டு இறங்கவே கூடாது. டிரைவர் அங்கிள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இங்கே இதனோட ஹிஸ்ட்ரி, மான் இருக்கும், காண்டாமிருகம் இருக்கும், வரி குதிரை இருக்கும். எல்லாத்தோட அனிமல்ஸும் டிரைவர் அங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வரி குதிரை பார்க்க போகிறோம். வரி குதிரையெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. பட் நம்ம வேன் விட்டு கீழே இறங்கக்கூடாது. நம்ம சேஃபாக இருந்துக்கணும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அங்கங்கே இருக்கும் வரி குதிரை. இங்கே இருக்கிற எல்லாமே வரி குதிரை தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெருப்பு கோழி தான் காட்ட போகிறேன். பாருங்கள், இங்கே ஒரே ஒரு நெருப்பு கோழி தான் இருக்குது. நெருப்பு கோழி வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். நெருப்பு கோழி வந்து கையை கடிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளியே உக்காந்துக்கணும். டிரைவர் அங்கிளை வந்து ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள எதுவும் பண்ணாது. புதுசாக போகிறவங்கள மட்டும் தான் கையை கடிச்சிடுமா. பாருங்கள், இங்கே மோஸ்ட்லி வந்து UK, US தான் நிறைய பேர் வருவாங்க. நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கினாங்க.
பாருங்கள் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பிரதர் இல்லாமல் நாங்களும் கை காமிக்கிறேன், எங்களையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க நெருப்பு கோழியை. அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் போல். எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பிரதர் இல்லாமல் ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து நெருப்பு கோழி வந்து கையை கடிச்சிடுமா, நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அங்கிள் வந்து சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு நெருப்பு கோழி தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய நெருப்பு கோழி இருக்கான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பேரும் ரொம்பவே பயந்துட்டாங்க, எங்கள் கையை கடிச்சிடும்னு சொல்லிட்டு. நெருப்பு கோழி வந்து கம்பியெல்லாம் கடிச்சிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், நான் காமிப்பேன் பாருங்கள். அங்கே ஒன்று பிளாக் கலரு, இது ஒரு நெருப்பு கோழி. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்பி கடிக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி உக்காந்துக்கணும். கழுத்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் அங்கே எவ்வளோ நெருப்பு கோழி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6-7 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் காமிக்க போகிறேன். இது வந்து நெருப்பு கோழி முட்டை. சரி, இதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து துலாவாக்கா. துலாவாக்கா அப்படின்னா என்னென்னா ரோலர் கோஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள். இதுதான் போகிற வழி, இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளவே நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா உள்ளவே வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு இந்த பக்கம் போய் இங்கே பேக் மாட்டிடலாம். இந்த பக்கம் போய் அங்கே ரோலர் கோஸ்ட்டில் இப்படி தான் நம்மளை ஏற்றி விட்டுருவாங்க. பாருங்கள், அது பாட்டுக்கு போகும். அங்கே ஒரு எண்டு இருக்குதுங்களா, அது வெறும் ஆட்டோமேட்டிக்கு தான். அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். நான் மேலே போகும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், மேலே போகும்போது இப்படி தான் இருக்கும். பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறவங்க ரொம்பவே பயந்துடுவாங்க. இது போய் பழகினவங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த எண்டுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கீர் இருக்கும். நம்ம முன்னாடி ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக போகும், பின்னாடி ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாக போகும். எல்லாம் சுற்றி எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. இங்கே வந்து நம்ம இறக்கி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆமை தான். ஆமை வந்து இங்கே நிறையவே இருந்துச்சு. பெரிய பெரிய ஆமை, சின்ன சின்ன ஆமை, குட்டி குட்டி ஆமை நிறையவே இருந்துச்சு. ஃபாரினர்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அதனால் வந்து ஆமை கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. பாருங்கள், அங்கே தெரியறது எல்லாமே ஆமை தான். நானும் ஃபஸ்ட்டு பாறை தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு எல்லாமே ஆமை அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இங்கே வந்து எல்லாமே சின்ன சின்ன ஆமை தான் இருக்கும், குட்டி குட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இலந்த பழம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நாங்கள் பறித்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கோ கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதனோட பார்ட் 2 வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.